ட்ரெய்லரோட ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, அப்படியே ஒரு மார்க் ஆண்டனி ஸ்டைல்ல தான் கட் பண்ணியிருக்காங்க. அதுல பஞ்சுமிட்டாய் டைப் பாட்டு வந்துச்சு. அதுக்கு மேல இதுல ஒத்த ஒரு பையன் தரைப்பாட்டு வந்துருச்சு. ஆரம்பிக்கிறப்ப ஒரு வில்லன் கேங் ஒரு படகுல வந்து நிறைய லேடிஸ் கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க. அங்க அவர் வராருங்கிற என்ட்ரி. அவர் வந்து ஹீரோ. அதுக்கப்புறம் அவர்கிட்ட தான் கதையை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. நீ பெரிய ஆளாமே பாத்திரலாமா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் கதை ஆரம்பிக்கிற தெரியுது. அதுக்கப்புறம் படத்தோட ஃப்ளோ இருக்குல்ல, பயங்கர ஃப்ளோவா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போகுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வேற வேற ஏரியா, வேற வேற சிச்சுவேஷன்ஸ், வேற வேற கேரக்டர்ஸ், புது புது எலிமெண்ட்ஸ் அது நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி படம் பயங்கர எங்கேஜிங்கா பயங்கர ஃப்ளோவா போயிட்டு இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடி படம்லாம் கிடையாது. இது செலிப்ரேஷனாகவும் இருக்க போகுது, நிறைய ரெஃபரன்சஸும் வரப்போகுது, நிறைய ஃபேன் மொமெண்ட்ஸ் இருக்க போகுது. ஒரு ஃபேன் ஃபெஸ்டிவல் மாதிரி ஃபுல் ஃபன்னா போயிட்டு இருக்கு. டியூரேஷன் 2:20 தான் நினைக்கிறேன். கிறிஸ்பாவா இருக்கும்னு நினைக்கிறேன். 1 மணி நேரம் 10 நிமிஷம் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதே மாதிரி தான் அதுவும் நினைக்கிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எங்கேஜிங்கான படமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் ட்ரைலர் எனக்கு கொடுத்துருக்கு. ஆக்சுவலா இந்த மார்க் ஆண்டனி படத்துலயே நம்ம பார்த்திருப்போம், இந்த பஸ் மூவ்மெண்ட் இருக்குல்ல, பஸ்ல ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும், சில்கெல்லாம் வர வைப்பாங்களா, அதே மாதிரி இதுல ஒரு பஸ் மூவ்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி கிளைமேக்ஸ் வரும்போது எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துல தான் அந்த சாங்லாம் போட்டு இது பண்ற மாதிரி அதையும் திரும்பி இதுல ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அந்த பேட்டர்னை பிடிச்சிட்டு அப்படியே போவாங்களே, அதை திரும்பியும் இதுல அப்ளை பண்ணியிருக்காருன்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆதிக் ரவிச்சந்திரன்.